ஹலோ ஆல். கலைச்சொல் பெயரகராதி அரசியல் சார்ந்த கலைச்சொற்களோட கண்டினியூ வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ், ஓபேக்குன்னு சொல்கிறது பாறை எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் நிறுவனம். ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம் அப்படிங்கிறது கீழை கொடுங்கோன்மை தான் ஓரியண்டல் டெஸ்பாட்டிசம். ஓரியண்டலிசம் அப்படிங்கிறது கீழை சார்பியம், கீழை சார்புவாதம். ஓரியண்டல் இன்டர்நெட் அப்படிங்கிறது மூல இணையம், முதல் வகை இணையம் தான் ஒரிஜினல் இன்டர்நெட், மூல இணையம் முதல் வகை இணையம். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னா மூல சட்ட வரம்பெல்லை, முதற் சட்ட வரம்பெல்லை தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஓஸ்லோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஓஸ்லோ உடன்பாடு. ஓஸ் மதர்லி ரூல்ஸ் அப்படின்னா பொது ஊழியர் விதிகள் தான் ஓஸ் மதர்லி ரூல்ஸ், பொது ஊழியர் விதிகள். ஓஸ்ட் பொலிட்டிக் அப்படிங்கிறது கீழே அரசியல் கொள்கை. ஓஸ்ட் பொலிட்டிக் அப்படின்னா கீழே அரசியல் கொள்கை. பசிபிசம் அப்படிங்கிறது அமைதி தீர்வு கொள்கை தான் பசிபிசம். பேரிங் அப்படிங்கிறது எதிர்வாக்கினர் பாராமை தான் பேரிங். பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னா பாலஸ்தீன விடுதலை நிறுவனம். பேன் ஆஃப்ரிக்கனிசம் அப்படின்னா பேராப்பிரிக்க கொள்கை தான் பேன் ஆஃப்ரிக்கனிசம். பேன் ஆஃப்ரிக்கனிஸ்ட் காங்கிரஸ் அப்படிங்கிறது பேராப்பிரிக்க கொள்கை, பேராயம். பேன் அரபிசம் அப்படிங்கிறது பேரரபிய கொள்கை. பேனல் ஸ்டடி சர்வே அப்படிங்கிறது, பேனல் ஸ்டடினா வல்லுநர் குழு ஆய்வு. பேனல் ஸ்டடி அப்படிங்கிறது வல்லுநர் குழு ஆய்வு, அலக்கை. சர்வே அப்படிங்கிறது அலக்கை. பேனல் ஸ்டடி சர்வே அப்படின்னா வல்லுநர் குழு ஆய்வு, அலக்கை. பேங்கர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னா பேங்கர்ஸ்ட் குடும்பம், பெண் வாக்குரிமை இயக்கம் தான் பேங்கர்ஸ்ட் ஃபேமிலி. பான்சீல் அப்படிங்கிறது ஐந்தொழுக்க கொள்கை. பஞ்சசீல கொள்கை அப்படின்ட்டு படிச்சிருப்போம். பான்சீல் அப்படிங்கிறது 5 ஒழுக்க கொள்கை, பஞ்சசீல கொள்கை. பேண்டோஃப்ளேஜ் அப்படின்னா செல்வாக்கால் பதவி கவரல் தான் பேண்டோஃப்ளேஜ், செல்வாக்கால் பதவி கவரல். பர்டன் அப்படின்னா மன்னிப்பு, பர்டன்னா மன்னிப்பு. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது நாடாளுமன்றம். பார்லிமெண்ட்ரி பவுண்ட்ரி அப்படின்னா நாடாளுமன்ற எல்லை. கமிஷன் அப்படின்னா ஆணையம். பார்லிமெண்ட்ரி பவுண்ட்ரி கமிஷன் அப்படிங்கிறது நாடாளுமன்ற எல்லை ஆணையம். பார்லிமெண்ட்ரி கமிஷனர் அப்படின்னா செந்தரங்களுக்கான பார்லிமெண்ட்ரி கமிஷனர் ஃபார் ஸ்டாண்டர்ட். பார்லிமெண்ட்ரி கமிஷனர் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னா செந்தரங்கங்களுக்கான நாடாளுமன்ற ஆணையர். பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தனியுரிமை. பார்லிமெண்ட்ரி கொஸ்டின் அப்படின்னா நாடாளுமன்ற கேள்வி. பார்லிமெண்ட்ரி சாவர்ஜனிட்டி அப்படிங்கிறது நாடாளுமன்ற இறையாண்மை. பார்ட்டிசிபேஷன் பொலிட்டிக்கல் அப்படின்னா அரசியல் பங்கேற்பு. பார்ட்டிசிபேஷன் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது அரசியல் பங்கேற்பு. பார்ட்டிஷியன் அப்படிங்கிறது பிரிவினை. பார்ட்டி கான்ஃபரன்ஸ் அப்படின்னா கட்சி மாநாடு. பார்ட்டி கன்வென்ஷன் அப்படிங்கிறது கட்சி நிறுவன மாநாடு. பார்ட்டி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா கட்சி இனங்காணல். பார்ட்டி லிஸ்ட் அப்படின்னா கட்சி பட்டியல். பார்ட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னா கட்சி நிறுவனம். பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது கட்சி முறை. பெட்டர்னலிசம் அப்படிங்கிறது தந்தை வழி மரபு தான் பெட்டர்னலிசம். பாத் டிபெண்டன்ஸ் அப்படின்னா தடச்சார்பு. பேட்ரியார்கி அப்படின்னா தந்தை வழிமுறை. பேட்ரியாட்டிசம் அப்படின்னா நாட்டுப்பற்று. பேட்ரோனேஜ் அப்படிங்கிறது புறவாண்மை. பீஸ் கீப்பிங் அப்படிங்கிறது அமைதி காப்பு. பெசன்ட்ரி அப்படிங்கிறது உழவர். பெசன்ட்ரினா உழவர். பெடர்சன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பெடர்சன் சுட்டு. பீப்புள் டெமோக்ராசி மக்கள் சார்பாட்சி. பெரஸ்ட்ரோய்கா அப்படிங்கிறது கட்டமைப்பு திருத்தம். பெர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னா முழு நிறைவு கொள்கை. பெர்மனண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா நிலைத்த புரட்சி. பெரனிசம் அப்படிங்கிறது பெரோனியம். பெர்சனலஸ் பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது தனியார் சார்பு அரசியலாக கருதுதல். பெர்சனலஸ் பொலிட்டிக்கல் அப்படின்னா தனியார் சார்பு அரசியலாக கருதல். பீட்டர்ஸ்பர்க் டெக்ளரேஷன் அப்படிங்கிறது பீட்டர்ஸ்பர்க் அறிவிப்பு. பெட்டி பர்ஜியாய்ஸ் அப்படிங்கிறது குட்டி முதலாளியம், குட்டி பூர்ஷுவா. பிஎஃப்ஐ அப்படிங்கிறது தனியார் நிதி முன்மறைவு. ஃபினாமெனாலஜி அப்படிங்கிறது தோற்ற நிகழ்வு கொள்கை, தோற்ற நிகழ்வு வாதம். ஃபிசியோக்ராட்ஸ் அப்படிங்கிறது இயல் பொருளியல் கொள்கை. பிலாரிசேஷன் அப்படின்னா சமய பிரிவினை கொள்கை தான் பிலாரிசேஷன். பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல். ப்ளீபிசைட் அப்படின்னா மக்கள் தீர்ப்பு தான் ப்ளீபிசைட். பிஎல்ஓவோட ஃபுல் ஃபார்ம் பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னா பாலஸ்தீன விடுதலை இயக்கம்.
ப்ளூரலிசம் அப்படின்னா பன்மை கொள்கை பன்மைவாதம். ப்ளூரலிட்டி அப்படின்னா பன்மை பன்முகமை தான் ப்ளூரலிட்டி. பாக்கெட் வீட்டோ அப்படின்னா திருப்பி அனுப்ப மறுப்பு தான் பாக்கெட் வீட்டோ. பொலாரிசேஷன் அப்படின்னா முனைமையுறல் ஒருபால் கோடல் தான் பொலாரிசேஷன். முனைமையுறல் ஒருபால் கோடல். போலீஸ் காவல்படை. போலீஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது கொள்கை வலைகள். பாலிசி நெட்வொர்க் அப்படின்னா கொள்கை வலைகள். பாலிசி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது கொள்கை ஆய்வுகள். பாலிசி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா கொள்கை மாற்றம். பாலிசி டிரான்ஸ்ஃபர்னால் கொள்கை மாற்றம். போலீஸ் அப்படின்னா நகராட்சி. பொலிட்டி பியூரோ அப்படின்னா பொலிட் பியூரோ அப்படிங்கிறது அரசாயம். அதாவது பொலிட் பியூரோ அப்படின்னா பொலைட் பியூரோ அப்படிங்கிறது அரசாயம் பொது உடைமை கட்சி. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி பேக் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அரசியல் நடவடிக்கை குழு. பொலிட்டிக்கல் அர்த்மெட்டிக் அப்படிங்கிறது அரசியல் கணக்கு. பொலிட்டிக்கல் அசைலம் அப்படின்னா அரசியல் புகழ் தான் பொலிட்டிக்கல் அசைலம். பொலிட்டிக்கல் பிஹேவியர் அப்படின்னா அரசியல் நடத்தை. பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் சைக்கிள் அப்படிங்கிறது அரசியல் அலுவல் சுழற்சி தான் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் சைக்கிள் அரசியல் அலுவல் சுழற்சி. பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அப்படிங்கிறது அரசியல் நேர்மை தான் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். பொலிட்டிக்கல் கல்ச்சர் அப்படின்னா அரசியல் பண்பாடு. பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அரசியல் புதுநிலை வளர்ச்சி. பொலிட்டிக்கல் எக்கனாமி அப்படின்னா அரசியல் பொருளாதாரம். பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி அரசியல் புவிப்பரப்பியல். பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னா அரசியல் பங்கேற்பு. பொலிட்டிக்கல் ஃபிலோசஃபி அப்படிங்கிறது அரசியல் மெய்யியல் அரசு கோட்பாட்டியல். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னா அரசியல் அறிவியல். பொலிட்டிக்கல் சோசியலைசேஷன் அப்படின்னா அரசியல் சார் சமூகமயமாக்கம். பொலிட்டிக்கல் சோசியாலஜி அப்படின்னா அரசியல் சார் சமூகவியல். பொலிட்டிக்கல் தியரி அரசியல் கோட்பாடு. பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது அரசியல். போல் டேக்ஸ் அப்படின்னா வாக்களிப்பு வரி. பாலியார்கி அப்படின்னா குழுவாட்சி முறை தான் பாலியார்கி. பூல்டு சாவர்ஜினிட்டி அப்படிங்கிறது திரள் இறையாண்மை. திரள் இறையாண்மை. பாப்புலர் ஃப்ரண்ட் அப்படிங்கிறது செல்வாக்கான அணி தான் பாப்புலர் ஃப்ரண்ட். பாப்புலிசம் அப்படிங்கிறது மக்கள் கவர்ச்சி கொள்கை தான் பாப்புலிசம். போர்க் பேரல் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது தொகுதி நிதி ஒதுக்கீட்டு சட்டமியற்றல் தான் போர்க் பேரல் லெஜிஸ்லேஷன் தொகுதி நிதி ஒதுக்கீட்டு சட்டமியற்றல். போர்னோகிராஃபி அப்படின்னா காம விவரிப்பு. போர்னோகிராஃபி அப்படிங்கிறது காம விவரிப்பு. பொசிஷனல் குட்ஸ் அப்படிங்கிறது சூழல் இருப்பு வளம். பொசிஷனல் குட்ஸ் அப்படின்னா சூழல் இருப்பு வளம். பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது உறுதியான விளிம்பினர் பங்கேற்பு தான் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். அதாவது டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பாகுபடுத்துறதுன்னு படிச்சிருப்போம். பாகுபாடு டிஸ்கிரிமினேட். அப்புறம் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன்னா உறுதியான விளிம்பினர் பங்கேற்பு. பாசிட்டிவிசம் அப்படிங்கிறது நேர்காட்சி கொள்கை தான் பாசிட்டிவிசம். போர்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பாய்சான் பரவல் தான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா பாய்சான் பரவல். அப்புறம் போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட் அப்படிங்கிறது பின்னை குடியேற்ற அரசு தான் போஸ்ட் கொலோனியல் ஸ்டேட். போஸ்ட் ஃபோர்டிசம் அப்படிங்கிறது பின்னை போர்டியம். போஸ்ட் இண்டஸ்ட்ரியலிசம் அப்படிங்கிறது பின்னை தொழில்முறை கொள்கை தான் போஸ்ட் இண்டஸ்ட்ரியலிசம். போஸ்ட் மெட்டீரியலிசம் அப்படின்னா பின்னை பொருள் முதலியம் தான் போஸ்ட் மெட்டீரியலிசம். போஸ்ட் மாடர்னிசம் அப்படிங்கிறது பானை புத்தியம் பின் நவீனத்துவம் தான் போஸ்ட் மாடர்னிசம். போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் அப்படின்னா பின்னமைப்புவாதம் பின்னை கட்டமைப்புவாதம் தான் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம். பௌசாடிசம் அப்படின்னா பௌசாடியம். பவர் அப்படிங்கிறது அதிகாரம். பவர்னா அதிகாரம். பவர் எலைட் அப்படிங்கிறது அதிகார தலைமாந்தர். பவர் இண்டெக்ஸ் அப்படின்னா அதிகாரம் சுட்டு. பவர் ஷேரிங் அப்படிங்கிறது அதிகார பகிர்வு தான் பவர் ஷேரிங். பிராக்யூ ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது பிரேகு இளவேனில். அப்படின்னா பிரேகு இளவேனில். ப்ரீஃபெக்ட் அப்படிங்கிறது முழு நிறைவான கருத்தியலானதான் ப்ரீஃபெக்ட். ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா விருப்புரிமை தான் ப்ரிஃபரன்ஸு. ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரிங் அப்படிங்கிறது விருப்புரிமை வரிசைப்படுத்துதல். ப்ரீரோகேட்டிவ் அப்படிங்கிறது முன்னுரிமை அதிகாரம் தான் ப்ரீரோகேட்டிவ் அப்படின்னா முன்னுரிமை அதிகாரம் ப்ரீரோகேட்டிவ். பிரசிடென்ட்ஸ் அப்படின்னா குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் எலெக்ட் அப்படிங்கிறது தேர்வு குடியரசுத் தலைவர். ப்ரெஷர் குரூப் ஓச்சதிகார குழு. பிரைமரி எலெக்ஷன் முதன்மை தேர்தல். பிரைம் மினிஸ்டர் தலைமை அமைச்சர். ப்ரிமிட்டிவ் அக்குமுலேஷன் அப்படிங்கிறது முதல் நிலை திரட்சி தான் ப்ரிமிட்டிவ் அக்குமுலேஷன். ப்ரிமிட்டிவ் கம்யூனிசம் அப்படின்னா தொல்பொது உடைமை. பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் அப்படின்னா தனியார் முகவர் சிக்கல். ப்ரிமிட்டிவ் கம்யூனிசம் அப்படின்னா தொல் பொது உடைமை. பிரின்சிபல் ஏஜென்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தனியார் முகவர் சிக்கல். ப்ரியர் ரெஸ்ட்ரைண்ட் அப்படிங்கிறது முன் கட்டுப்பாடு முன்னமை தலை. ப்ரைசோனர்
டீலம்மா. பிரைசோனர் டீலம்மா அப்படின்னா கைதியின் ஊசலாட்ட புதிர். ப்ரைவேட் பில் அப்படிங்கிறது தனியார் சட்ட முன்வரைவு. ப்ரைவேட் ஃபினான்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னா தனியார் நிதி முன்முனைவு. ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில் அப்படிங்கிறது தனி உறுப்பினர் சட்ட முன்மொழிவு தான் ப்ரைவேட் மெம்பர்ஸ் பில். ப்ரைவேட்டிசேஷன் அப்படிங்கிறது தனியார் மயமாக்கம் தான் ப்ரைவேட்டிசேஷன், தனியார் மயமாக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 5 பேஜஸ் ஆஃப் கலைச்சொல் பேரகராதி பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.